இங்க ஒரு பாட்டியம்மா போன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் அங்க வந்து அவங்களுக்கே தெரியாம அவங்க கையில வச்சிருந்த பால் பாக்கெட்டை கட் பண்ணி ஒரு பால்ல பாலை திருடிட்டு இருக்கான். அது பாட்டியம்மாக்கு தெரிஞ்சது குட்டி பையன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். பாட்டியம்மா அவனை துரத்திட்டு போகும்போது அன்எக்ஸ்பெக்டடா அவங்க கீழே விழுந்துறாங்க. அந்த குட்டி பையனை பாலை கீழே வச்சுட்டு ஓடி வந்து பாட்டிக்கு ஹெல்ப் பண்றான். பட் பாட்டி அவனை புடிச்சிட்டு இந்த வயசுல பாலைய திருடுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அந்த கேப்ல அந்த குட்டி பையன் கத்திரிக்கோல பனியனை கட் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அப்பதான் பாட்டியம்மா கவனிக்கிறாங்க அவன் எஸ்கேப் ஆயிட்டான்னு. பாட்டி ரோட்டை சிந்திச்சு போன பாலை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா அந்த குட்டி பையன் பசியில இருந்த தன்னோட தங்கச்சிக்கு அந்த பாலை கொடுக்கறத பார்த்ததும் பாட்டி மனசு மாறிடுறாங்க. வீடு இல்லாம கஷ்டப்படுற இந்த குழந்தைங்களை பாட்டி அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போய் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து என்னாச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாட்டி ரொம்ப பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த பையன் செல்ஃப்ல இருந்த போட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது பாட்டி கூப்பிடவும் அந்த போட்டோவை மறைச்சு வைக்கிறான். அதை பார்த்ததும் பாட்டிக்கு நீ எந்த பொருளை திருடுனன்னு சொல்லி பாட்டி கேட்டுட்டு இருக்கும்போது சடனா பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கி விழுந்துறாங்க. டாக்டர் வீட்டுக்கு வந்து பாட்டி அம்மாவை காப்பாத்திடுறாங்க. யாரு என்ன காப்பாத்துறன்னு பாட்டி அம்மாவை கேட்க இந்த பசங்க தான் கால் பண்ணாங்கன்னு சொல்லி டாக்டரும் சொல்லிடுறாங்க. இவங்க சாதாரண பசங்க கிடையாது, திருட்டு பசங்கன்னு பாட்டி அம்மா சொல்ல அவனும் போட்டோவை பாட்டி கிட்ட காட்டுறான். அப்பதான் அது அவங்க பொண்ணோட போட்டோன்னு தெரியுது. ஆக்சுவலா இவங்க பொண்ணோட பசங்க தான் இவங்க. அதை தெரிஞ்சதும் பாட்டி அம்மா அவங்கள வெளியே போக விடாம அவங்களே பாத்துக்கிறாங்க.